தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சனம் மூத்த பத்திரிகைகளுமான எஸ்பி லட்சுமணன் சார் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இப்போ நடிகர் எல்லாருமே அரசியல் வந்துகிட்டு இருக்காங்க. நடிகர் விஜய் நேற்று பார்த்தோமேனால் அந்த கொடி ஏற்றி பார்த்துருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாளை மறுநாள் பார்த்தா அவங்களுக்கான கொடிக்கான அந்த சின்னத்தையும் வந்து வெளியிட இருக்காங்க. கொடியோட கலர் எல்லாமே ப்ராப்பராக வெளியிட இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சினிமாவுக்கு சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வர்றாங்க அப்படிங்கிறது தமிழகத்தில் ஒரு புதுசான ஒரு விஷயம் கிடையாது. இது விஜய்க்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு அதுக்கான ஒரு தலைவா படத்தில் வர மாதிரி டைம் டு லீட் அப்படிங்கிற ஒரு டைம் தான் இப்போ அவருக்கு வந்துட்டு நம்ம சொல்ல முடியும். அந்த டேக்லைனை தான் எடுத்துட்டாருல. ஆமாம், சரி, அது டைம் எல்லாம் பார்த்து ஜாதகமெல்லாம் பார்த்துட்டு தான் அரசியலுக்குள்ள வந்திருக்கிறாரு. வாழ்த்துக்களை சொல்லுவோம். கொடியேற்றுறதோட இல்லை, கொள்கைகளை எழுதிட்டு இருக்கேன்னு வேற சொன்னார். அந்த கொள்கைகள் வரட்டும். நிச்சயமாக தமிழ்நாட்டை ஒழிச்சுக்கிட்டு தான் என் வேலைன்ற கொள்கைகள் இருக்காது. தமிழ்நாட்டு மக்களை முன்னேற்றுவோம், தமிழ்நாட்டை முன்னேற்றுவோம் தான் சில வார்த்தைகள் இருக்க போகுது. என்ன சித்தாந்தம் பாதையில் அவர் பயணிக்க போகிறார், அதுலேயே அவரை கொஞ்சம் நம்ம ரீட் பண்ணலாம். கொள்கையில் ரிட்டர்னில் இருக்கிறது புத்தகத்தில் அச்சடித்து 4 பக்கம் ஒரு நல்ல பைண்டிங் போட்டு கொடுக்குறதோடு நிறுத்திக்கிறாரா, இல்லை அதில் இருக்கிறதுல குறைஞ்சபட்சம் அதை ஃபாலோ பண்ணுறாரா அப்படின்னு நாம் முதல்ல அவரை பார்க்கணும். மக்கள் பார்க்கணும். மக்களை பற்றி அவர் புரிஞ்சுக்கணும். திரையில் அவரை நானும் ரசிப்பேன். நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேனா தெரியாது, நிச்சயம் கிடையாது. சரிதானா? அது மாதிரி கோடிக்கணக்கான பேர் சின்னது சிறுசில் ஆரம்பித்து பெருசு வரைக்கும் எல்லாம் விஜயை ரசிக்கிறவங்க இருக்கிறாங்க. எல்லோரும் அவங்கள ஓட்டு போடுவாங்களான்னா நிச்சயமாக இல்லை. சரிதானா? அப்போ மக்களை பற்றி விஜயும் புரிஞ்சுக்கிடணும். அவர் 4-5 நிகழ்ச்சிகள் நடத்தட்டும், மாநாடுகள் நடத்தட்டும், பிரச்சனைகளில் கருத்து சொல்லட்டும். கருத்து சொன்னால் வர்ற எதிர்ப்பை அவர் எப்படி சமாளிக்கிறாருன்னு நம்ம பார்ப்போம். இப்படிலாம் இடம் போட்டு தான் ஒரு அரசியல் தலைவராக, ஒரு அரசியல் கட்சிக்கு தலைமை வகிக்கிற பண்பு அவர்கிட்ட இருக்கா அப்படின்லாம் நம்ம பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். ஏன்னா நம்ம விஜயகாந்த் அவர்களை வந்து அவர் சந்திக்க போது அவர் மேலே செருப்பு வீச்சு அந்த சம்பவமாக இருக்கட்டும், இல்லை அறிக்கையை விட்ட நீட்டுக்கு எதிராக அவர் விட்டு அந்த தேர்தல் அறிக்கை இதெல்லாம் பார்க்குறப்போ அவரோட ஐடியாலஜிஸ் வைஸ் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு பக்குவம் வர ஆரம்பிச்சுட்டு நம்ம அதை எடுத்துக்க முடியுமா? ஒரு நாளும் அனுபவம் தான் சார். அதனால சொன்னார் வரட்டும்ன்ற. நான் இப்போ சீமானே ஒரு பேட்டியில் சொன்னார், தம்பி விஜய் யோடு இணைந்து செயல்பட நான் தயார்னு சொன்னார். ஒரு அனுசரணையாக இருக்கணுங்கிற உணர்வை வெளிக்காட்டினார். இதில் இன்னும் ஒரு அனுபவிக்க வேண்டிய நிறையா இருக்குன்னு சொன்னார். ஏன்னா சீமான் அனுபவிச்சு ஒரு அரசியல் கட்சியும் சார் வெறும் லெட்டர் பேடு கட்சின்னு நம்ம சொல்லுவோம். பிச்சைக்காரர்கள் நல்வாழ்வு சங்கம்னு ஒன்று ஆரம்பிப்பான்ல, ஒரு கோயில் வாசலில் 10 பேர். அந்த சங்கத்தை நடத்துறதுக்கு அவன் என்ன கஷ்டப்படுறான்னு அவனை கூட்டு ஒருத்தனா கூட்டு கேட்டீங்கன்னா தெரியும். அவன் பூஜ்யாதிபதி விட மாட்டான், விஜயாளர் மாட்டான், பொருளாளர் அவனாவே இருக்கான்னு 1000 ஜெண்டா இங்கே நடக்கும் 7 பேரை வச்சுக்கிட்டு. ஒரு கட்சியை நடத்துறது அவ்வளோ சுலபம் இல்லை, பயமுறுத்தலை, யதார்த்தம் அதுதான். இதையெல்லாம் அவர் தாங்கிக்கிட்டு தொடர்ந்து வலுவோட உறுதியோட துணிச்சலோட பயணிக்கிறாரான்னு பார்க்கணும். அப்படி அவர் சொல்ல போகிற கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு யார் அவர்கிட்ட போகிறா, இல்லை இவர் யாருக்கிட்டையாவது போகிறாரா அப்படின்னு பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் புதுசாக கட்சி தொடங்குறவங்களுக்கு எது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, தனித்து தன்னை அடையாளப்படுத்துறது தான். ஃப்ரெஷ்ஷாக வர்றவங்க அவர் ஆதரிக்க நினைப்பாங்க. அவர் எடுத்தோடனே போய் ஒரு எக்ஸுக்கிட்ட ஒய்கிட்ட போய் ஒரு கூட்டணி சேர்ந்தாருன்னா அதுக்கே நான் உங்ககிட்ட வரணும்னு தான் மக்கள் நினைப்பாங்க. அதுக்கு நான் அவர்கிட்டே நேராக போயிடுவோம்ல. ஆனால் வந்து என்னன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், திமுகலையும் பார்த்தா ஃப்ரெஷ்ஷான ஒரு இதில் இளைஞராக வந்து இப்போ உதயநிதி அவர்கள் இருக்காங்க. அடுத்து துணை முதல்வர், புதிய அமைச்சரவையில் மாற்றம், இந்த மாதிரிலாம் பேச்சுக்கெல்லாம் இருக்கப்போ அதே இடத்துல இப்போ விஜய் வர்றாரு அப்படிங்கிறப்போ ரொம்ப கொஞ்சம் காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். வயசு மட்டுமே பார்த்து நீங்கள் ஒப்பிட முடியாது சார். உதயநிதி எந்த உதயநிதி? திமுக என்கிற மிகப்பெரும் இயக்கத்தில் இளைஞரணி செயலராக இருக்கிற உதயநிதி. அந்த திமுக ஆட்சி செய்கிற அரசில் அமைச்சராக இருக்கிற உதயநிதி. விஜய் யாரு? கோடிக்கணக்கான மக்களால் ரசிக்கப்படுகிற விஜய் ஒரு நடிகர் அரசியலுக்கு வர்றார். அவர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தார் நமக்கு தெரியாது. ஸோ அவரையும் உதயநிதி எடுத்த எடுப்பில் வயசை தாண்டி வேற எதுவும் ஒற்றுமையாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அப்போ இளைஞர்கள் அல்லது ஒரு 50 வயசு நெருங்கி இருக்கிறவங்க பிலோ 60 அப்படின்னா அன்புமணி, வாசன், டிடிவி தினகரன், கமலஹாசன். கமல் கூட 60 தாண்டி இருப்பான்னு வச்சுக்கோங்க. மற்ற இவங்களையெல்லாம் எடுத்து பார்த்து ஒன்றா வச்சுக்கிட்டோன்னா இதை வச்செல்லாம் நீங்கள் வேறு ஒப்பீடுகளை செய்ய முடியாது. ஓகே, அதுதானே. அந்த அடிப்படையில் விஜய்க்கும் உதயநிதிக்கும் வயசை தவிர வேறு எதையுமே நீங்கள் ஒப்பிட முடியாது, ஒப்பிடக்கூடாது. இப்போ விஜயோட ஏன்னா இப்போ அந்த கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க, அந்த ஒரு கட்சிக்கான அந்த கொடி அறிமுகப்படுத்த போகிறாங்கிறப்ப அதனால கேட்குறேன், அவருக்கு சவாலான இருக்கக்கூடிய விஷயம்னா அதை நீங்கள் எது சார் சொல்லி? ஏன்னா கட்சியை நடத்துறது தான் சவால். ஒரு நாளும் சவால் தான். அவர் சொல்கிற ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து வரும். உங்களை இன்னைக்கு ரசிக்கிற மாதிரியே இன்னைக்கு மரியாதையாக நடத்துகிற மாதிரி அரசியல்களை வந்தால் நடத்த மாட்டாங்க. கடுமையான வார்த்தைகள் வந்து விழும். தாங்கிக்கிற சக்தி இருக்கணும். நான் திருப்பி சொல்கிறேன், பயமுறுத்தலை. இயல்பாக இதெல்லாம் நடக்கும். அரசியல்னு வந்துட்டால் எல்லாமே வந்து விழும். அது தாங்குற சக்தி இருக்கணும், மனப்பக்குவம் வரணும். இதெல்லாம் அவர் கற்றுக்குவாருன்ற இதெல்லாம் யோசிச்சு தான் அவர் வராரு. சும்மா எடுத்தோடனே கனவு வந்துட்டு வரல அவர். ஓகே, நான் திரும்ப சொல்கிறேன், நல்ல நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் தொடங்கியிருக்கிறார்.
ப்ராக்டிக்கலாக அது எவ்வளோ தூரம் கடந்து போகிறாருன்னு பார்க்கணும். ஏன்னா சார் இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சி தலைவரும் என்ன டோர் டு டோர் பிரச்சாரம் அப்படிங்கிறத இது பண்ண திடீர்னு பார்த்தா அவங்க மக்களோட மக்களாக கலந்துருப்பாங்க. அது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எதிர்கட்சியாக இருந்தப்பையும் சரி, அது சீமானாக இருந்தாலும் சரி, கமல்ஹாசன் அவர்களாக இருந்தாலும் சரி. ஆனால் விஜய்னு ஒருத்தர் இருக்கப்போ அவர் மக்களோட மக்களாக கலந்து இருக்கிற நம்ம அதிகமாக பார்க்க முடியும். ஏன்னா ஒரு ஸ்டாருங்கிற ஒரு அந்தஸ்து இருந்ததுனால. ஸோ இப்போ அதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கலாம் இல்லையா? சவால் இல்லை, அதுதான் பலம், அடிப்படை பலம். அது அந்த பிரபல்யத்தை வச்சு தான் கட்சி இவ்வளோ தைரியமாக தொடங்குறார். அதனால தான் அந்த ஆப்பை வெளியிட்ட அவங்க சொன்ன கணக்கு உண்மையாக இருந்தா 50 லட்சம் பேர் உறுப்பினரை சேர்ந்தாங்க. ஒரு சைபரை கூட அடிங்க, 5 லட்சம் பேர் உறுப்பினர் சேர்றானா அதுக்கு காரணம் அவருடைய அந்த திரை பிரபலம் தான். ஓகே, நீங்க சேர்த்துடலாம், அதை தக்க வைக்கிறது தான் சவாலான காரியம். வாக்குகளா மாத்துறது, மக்கள் கிட்ட போறதுக்கு கட்சி கட்டமைப்பு வேணும். இவர் எவ்வளவு தூரம் கட்சியை கட்டமைக்க போறாருன்னு பார்க்கணும். ஒரு தனிநபரையோ ஒரு குழுவையோ நம்பியெல்லாம் நீங்கள் கட்சி நடத்த முடியாது. அங்கங்கே சுதந்திரமாக சில நபர்களை இவர் உருவாக்கணும், அவங்கள கட்டுப்பாடுட்டு அவங்களுக்கு கொடுக்கணும், எந்த இடத்துல கண்ட்ரோல் வைக்கணும்னு இதெல்லாம் அதுதான் சொன்னேன். நடைமுறையில் அவர் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கும், கற்றுக்குவார் நான் நம்புகிறேன். கட்சி ஒரு மாவட்டத்தில் சரி மாவட்ட செயலருக்காரா போதும்லாம் நினைக்க முடியாது. ஒன்றியம் இருக்கணும், இந்த கிராமங்கள் இருக்கணும், கிராமத்தில் 1 கிளையா 2 கிளையா கிளை வரைக்கும் தன் கட்சி கொடி பரப்பதை உறுதி செய்யணும். விஜயகாந்த் இதை பண்ணதுனால தான் முதல் தேர்தலையே 8-9% ஓட்டு வாங்கினார். 2வது 3வது தேர்தலில் பிரதான எதிர்கட்சி தலைவராகவும் ஆமாம். அவ்வளோ சொல்லுவாங்க. அந்த அடிப்படை இருந்தனால தான் அவரால் வர முடிஞ்சது. அதையும் ஒரு பாடமாக விஜய் எடுத்துக்கிட்டாருன்னா அந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவார். ஓகே, ஏன்னா அவரும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் ஃபஸ்ட்டு சொல்லிடுற எனக்கு முன்னாடி இருந்தவங்களோட சிலதை நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. ஸோ இதே நிலைமை அந்த இதில் இருக்கப்போ இப்போ 2026 தேர்தல் வரப்போ தமிழகத்தில் இப்போ அமைச்சரவையிலும் சில மாற்றங்கள் இருக்குது. புதிதாக இளைஞர்களுக்கு எல்லாமே கூட அமைச்சர் பதவி எல்லாமே கொடுக்கலாம் அப்படிங்கிற சில செய்திகள் எல்லாமே வந்துருக்கு. அமைச்சரவை மாற்றம் இதை பற்றி எப்படி பதவி எதிர்பார்த்துருக்கிற இளைஞர்கள் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, நான் அதுக்காக மற்ற 1-2 பேரை குறைச்சி மதிப்பிடலை. ஒரு 2 பேர் வயது முதிர்வு அல்லது உடல்நலன் அல்லது சில அதிருப்தி காரணமாக 1-2 பேரை நீக்கலான்னு என்ன இருக்குது. இப்போ இல்லை, அது 3-4 மாதமாகவே அவருக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஓகே, சட்டசபை நடந்தது, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்தது, நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. பொன்முடிக்கு மட்டும் ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு சின்ன ரிலீஃப் கிடைச்சதுனால அவரை மட்டும் ஆக்கிட்டு பிரச்சாரத்துக்கு போனாங்க. அப்புறம் அடுத்தடுத்து நிகழ்வு வந்துடுச்சு. உதயநிதியை இந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவர்னு கிட்டத்தட்ட உருவாக்கிட்டாங்க. முரசொலி எடுத்து பிரித்து பார்த்தாலே அந்த இதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். மற்ற அமைச்சர்கள் அவருக்கு கொடுக்குற மரியாதை, மாவட்டங்களுக்கு அவர் போகிற போது அங்கே இருக்கிற அதிகாரிகள் அவருக்கு கொடுக்குற மரியாதையெல்லாம் வச்சு பார்த்தா அரசில் முதலமைச்சருக்கு அடுத்த இடத்தில் இன்றைக்கி அதிகாரப்பூர்வமற்ற முறையில் இருக்கிறார். அதுக்கு ஒரு அதிகாரப்பூர்வ வடிவம் கொடுக்கணும், ஒரு அர்த்தம் கொடுக்கணும்னா துணை முதலமைச்சராக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் அறிவிங்கன்னா கவர்னர் மாலேருந்து ஒரு குறிப்பு வரப்போகுது. அதை செய்கிற போதே சில அமைச்சரை மாற்றத்தை சேர்த்து செய்யலான்னா தள்ளிக்கிட்டே வந்தாங்க. அது செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனு விசாரணையும் அவருக்கு ஒரு தடைக்கல்லாகவும் அது ஒரு காரணமாகவும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவருக்கு ஜாமீன் கிடைச்சிட்டா அவர் அமைச்சராகணும்னு தான் முதலமைச்சர் விரும்புவார். அதனாலையும் கூட தள்ளி போய்கிட்டே இருக்குது. இன்றைக்கி சாயங்காலம் அல்லது லஞ்ச் டைமில் விசாரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஜாமீன் கிடைச்சிட்டா அவரையும் உள்ளடக்கிய ஒரு அமைச்சரை மாற்றமாக அது மிக விரைவில் இருக்கும். ஏன்னா சார் இந்த விஷயம் போயிட்டு இருக்கப்ப திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு தலித் வந்து முதலமைச்சர் வந்து ஆகவே முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப அது பல்வேறு கேள்விகளை எழுப்பினுச்சு. அது மட்டும் இல்லாமல் 2026 தேர்தல் வரும்போது விஜய் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, சீமான் அவர்கள் இருக்காங்க, திமுகவில் இளைஞரணியில் இப்போ உதயநிதி வந்திருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி திமுகங்கிற ஒரு பெரிய இதில் மறுபடியும் ஒரு இளம் ரத்தங்கள் அப்படிங்கிற யங்ஸ்டர் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. 2026 தேர்தலில் இந்த இது எப்படி சார் இருக்கும்? இந்த கூட்டணி இந்த ஒரு வியூகமானது எப்படி இருக்கும்? இதோட திமுக கூட்டணி சிதையாமல் இதே வடிவத்தில் இருந்தால் அதை வீழ்த்துறது கஷ்டம்தான். அண்ணா திமுகவும் எடப்பாடியுடைய பிடிவாதத்தாலோ இல்லை அவருடைய தன்னம்பிக்கையாலோ அதே வடிவத்தில் தொடர்ந்தால் அது எவ்வளோ தூரம் வெற்றி நோக்கி பயணிப்பார் நமக்கு தெரியாது. கூட்டணி அமைக்கணும், அமைச்சர்லான்னு அவர் விரும்புகிறார், நம்புகிறார். அதனால் செயற்குழுலையும் அதை தான் பேசுகிறார். கூட்டணியை பற்றி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் போய் வேலை செய்யுங்கன்னு ஜெயலலிதா பாணியில் சொன்னார். கூட்டணினா குறைஞ்சபட்சம் இப்போ யார் வெளியில் இருக்கிறவங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி, சீமான், விஜய் கட்சி தொடங்கினால் விஜய். இந்த 3 பேர் தான் வாக்கு வங்கி நிரூபித்தவர்கள், வாக்கு வங்கி இருக்குன்னு ஓரளவு கணிக்க முடிந்தவர்கள். இந்த கேட்டகரிக்குள்ள இந்த 3 பேர் வர்றாங்க. இந்த 3 பேரையும் இவரால் இழுக்க முடியுமா? அந்த 3ல் 1-2 பேரையாவது இழுக்க முடியுமா அப்படின்னு வச்சாதான் குறைஞ்சபட்ச சவாலில் திமுக அணிக்கு அவர்கள் கொடுக்க முடியும். இது தேர்தல் கூட்டணிங்கிறது இந்த அளவில் தான் இப்போ பேச முடியும். மற்றபடி அந்த கூட்டணி உடையாது நம்ம சொல்ல முடியாது. காங்கிரஸுக்கும் சில அதிருப்திகள் இருக்குது திமுக மேலே, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் எல்லாருக்கும் திமுக ஆளுகிற திமுக மேலே இந்த அரசு நிர்வாகத்தில் எடுக்கிற சில முடிவுகளில் அதிருப்தி இருக்க தான் செய்யுது. இன்றைக்கி வட மாநில அதிகாரிகளை பூரா கொண்டாந்து கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் தமிழ்நாட்டில் உட்கார வைக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்னத்துக்கு திராவிட மாடல்னு சொல்கிறீங்க? இதை வெளிப்படையாக சில பேர் கேட்குறாங்க, உள்ளுக்குள்ளே குமுறலாகவும் இருக்கிறாங்க சில பேர். இது முதலமைச்சருக்கும் காதுகளுக்கும் போகும்.
இதை கன்வின்ஸ் பண்ணி புரிய வைக்கிறாரா, இல்லை இதை அப்படியே நீர் பூத்த நெருப்பாக இருந்து ஒரு கட்டத்தில் வெடிக்குதா, அப்படிலாம் பல விஷயங்கள் இருக்குது. கூட்டணின்னு வர்றபோது சீட்டு பேர எண்ணிக்கை இதெல்லாம் ஒரு வருஷம் இருக்குன்னு நம்ம பேசுறதுக்கு இன்னும் எவ்வளவோ நடக்கும். இப்போதைக்கு பார்த்தா வலுவான அணியாக இது இருக்குது. இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிதான் எடுத்துக்க முடியும். தலித் முதல்வராக கூடாதா அப்படின்ற அந்த ஆதங்கம் கலந்த கேள்வி தான் இங்கே தலித் ஆகவே முடியாதுங்கிற அந்த ஒரு விரக்தியாக அவருக்கு வாயிலிருந்து வெளியில் வருது. ப்ராக்டிக்கலாக அவர் சொல்கிறார், ஆமாம் எடுத்த எடுப்பில் ஒரு தலித் முதல்வராகிறது சாத்தியம் இல்லை. காங்கிரஸ் இருந்திருந்தால் அவர் ஆக்குவாங்க. ஏன்னா அங்கே முடிவு செய்கிறது தேசிய தலைமை தான். யார் வேணாலும் எங்கே வேணாலும் ஜெயிச்சுட்டு வரட்டும். முதலமைச்சரை முடிவு செய்கிறது தேசிய தலைமைங்கிற போது பிஜேபிலேயோ இங்கேயோ அது சாத்தியமான விஷயம். தேசிய கட்சிகளில் மாநில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணம் அவர்களுக்கு இருந்தால் கூட அதை செயல்படுத்துறதுல அவங்களுக்கும் பல தடைகள் இருக்கு. இப்போ அன்புமணி சொன்னார் இல்லையா, எங்களை ஆதரித்தால் நாங்கள் ஒரு தலித் முதல்வர். சரி, உங்களை ஆதரிச்சா நீங்க திருச்சிக்கு அந்த பக்கம் உங்க கட்சியே இல்லையே, எப்படி ஆதரிக்கிறது? கட்சியை நீங்க வலுப்படுத்தணும், மாநிலம் முழுக்க கட்சியை வளர்க்கணும். அது உங்கள் மீதான விமர்சனங்களா எது பரவலாக சொல்லப்படுதோ அந்த விமர்சனங்களை குறைக்கிறதுக்கு நீங்க உங்களை திருத்திக்கணும், மாத்திக்கணும். அதுக்கப்புறம் தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் உங்க கட்சியில் இருக்கிற ஒரு தலித்தை நீங்க முதல்வர். அவங்க மதிக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லலை. கட்சியினுடைய மிக முக்கிய நிர்வாகிகள் 3 பேர்னு எடுத்துக்கிட்டா, தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் அப்படின்னு ஒரு 3-4 பதவி இருக்குல்ல, எப்போதுமே அதில் ஒருத்தர் தலித்தா இருந்துகிட்டே இருப்பார் பாட்டாளி மக்கள் கட்சியில். பொன்னுசாமிக்கு அவங்க மத்திய அமைச்சர் பதவியே கொடுத்தாங்க. அதெல்லாம் டாக்டர் ராமதாசனுடைய பெருந்தன்மை கலந்த சிந்தனைன்னு வச்சுக்கலாம். அதை யாரும் மறுக்கல. ஆனால் முதலமைச்சர் பதவி அவ்வளோ சுலபத்தை விட்டு கொடுப்பாங்க கேள்வி. ஆனால் அந்த எண்ணத்தை நம்ம வரவேற்கலாம், பாராட்டலாம். திருமாவளவனுடைய கருத்தில் நியாயம் இருக்குது. நடைமுறையில் அது நிறைய சிக்கல் நிறைந்த விஷயம். சரி, எடப்பாடி இதில் இந்த மாதிரியான ஒரு அதிமுகவில் சில விஷயங்கள் கொஞ்சம் பதட்டமான ஒரு சூழ்நிலை நிலவரப்போ சசிகலா, ஓபிஎஸ் இவங்க தரப்புலேருந்து ஒரு காட்டமான ஒரு பதில் எதுவுமே வராமல் இருக்கு. என்ன சார், நம்ம பத்திரிகை நடத்துறதுக்கு, டிவி நடத்துறதுக்கு, சேனல் நடத்துறதுக்குமாக செய்திகள் வர முடியும்? அப்படி இல்லை. அவங்க என்ன செய்ய முடியும்? எந்த தியாகத்துக்கும் நான் தயார்னு ஓபிஎஸ் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடத்திட்டு இருக்கிறார். சில கட்சி வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறார். நான் மக்களோடு தொண்டரோடு நெருங்கி இருப்பேன் அப்படின்னு சொன்னதோடு நிற்காம அவர் சில மாவட்டங்களுக்கு சசிகலா போயிட்டு இருக்கிறார். இதனாலெல்லாம் பெரிய மாற்றம் வரும்னு நம்ம நினைக்கல. அதனாலதான் அதிமுகலே சில பேர் இந்த முயற்சியில எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம், இன்னாருக்கு இந்த பதவியெல்லாம் கூட அவங்க யாரும் போய் கேட்கல. நீங்களே தொடருங்க, நீங்க முதலமைச்சர் ஆவதற்கு அவங்க ஆதரவு வேணுங்கிற அந்த கண்டென்ட்ல தான் அவங்க போய் பேசுறாங்க. வேற எதை இப்ப நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதைத்தான் பண்ண முடியும், வேற வழி இல்லை. இந்த ஒரு தேக்க நிலையை சரி பண்ணணும்னு தான் அடிப்படையில் இருக்கிற அதிமுக தொண்டர்கள் விரும்புறாங்க. ஓகே சார், நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார். நன்றி.